ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆன்மீகவாதி அவர் ராமர் மீன் சாப்பிட்டாரு அப்படின்னு ஒன்று சொன்னார். ஸோ அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு கூட தெரிவித்தாங்க. இருக்குது, ராமாயணத்தில் இருக்கிறது தானே சொன்னேன் அப்படின்னு. ராமாயணத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதை அவர் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லணும்ல. இல்லை, இப்போ நாஸ்திகர்கள் இந்த மாதிரி விஷயத்தை எடுப்பாங்க, பாருங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு. அதையே ஆன்மீகவாதியும் சொல்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சரி, அடுத்தது இப்போ புதுசாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்கள், சனாதனத்தில் எங்கேயுமே கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு போடலை அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது பிராமணர்கள் கரிமீன் சாப்பிடாமல் இருந்தால் உத்தமம், பெட்டர் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே எல்லாருமே இப்போ அசைவம் சாப்பிட்றாங்கன்றதை விட அது இல்லைன்னா எனக்கு சாப்பாடே இறங்காதுன்னு சொல்கிற அளவுக்கு அடிக்ட் ஆகி கிடக்கிறாங்க. ஏதோ ரொம்ப சொற்பமானவர்கள் தான் சைவ உணவு சாப்பிட்றாங்க. அவங்களே அந்த பக்கம் பிடிச்சி தள்ளி விடுற வேலையை தான் இவர் பண்ணுறார். அதனால் அசைவ உணவு சாப்பிட்றவங்கள பார்த்து அப்படி முகம் சுளிக்காதீங்க. அது அவங்களுடைய உணவு, அதை எப்படி நீங்கள் அருவருப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் அதை யாரும் இன்றைக்கி அருவருப்பாக பார்க்குறதில்ல. அவங்க தான் சைவ உணவு சாப்பிட்றவங்கள பார்த்து தயிர் சாதம் இந்த மாதிரி கேட்குறது, ஏன் நீ அதை சாப்பிட்ற பாரு, அதனால தான் நீ ஒல்லியாக இருக்கிற, இந்த மாதிரி புல்லிங். அசைவ உணவு சாப்பிட்றவங்க குழந்தைங்க சைவ உணவு சாப்பிட்ற குழந்தைங்கள பண்ணுறது இருக்கிறதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் அசைவ பிரியர்களாக மாறிடுறாங்க. ஸோ இதில் இவர் ஆன்மீக சொற்பொழிவாளர், இவர் சைவ உணவு தான் சாப்பிடுவார். அப்படி இருக்கும்போது இவர் மற்றவர்களுக்கு கொடுக்குற வழிமுறை எங்கே பிடிச்சி அவங்கள தள்ளுது? அந்த பேச்சோடைய அவர் ரொம்ப இளைஞர்கள் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பெருமையாக சொல்லிக்குவார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள தவறான பாதைக்கு தள்ளுறார். ஏன் அப்படின்னா, இப்போ விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு அது அருவருப்பாக தெரியாது, மற்றவர்களுக்கு தான் தெரியும். அட்லீஸ்ட் யாருக்கு அது அருவருப்பாக தெரியுதோ அவங்க தான் அதை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான விஷயங்களை நீங்கள் அருவருக்கலைன்னா தானாகவே அதில் போய் விழ ஆரம்பிச்சிடுவீங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி ராமரே சாப்பிட்டார்னு சொல்கிறதும், சனாதனத்தில் எங்கேயுமே அது சாப்பிட்றது தப்புன்னு சொல்லப்படலைன்னு சொல்கிறதும் சொன்னால் என்ன ஆகும்? அதேமாதிரி ஒன்று சொல்லுவாங்க, பிராமணர்கள் கூட சாப்பிட்டாங்க. நிறைய பேர், இவர் உட்பட நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க, காலப்போக்கில் தான் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு. காலப்போக்கிலலாம் அது மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. இல்லை, அது கீழ் நோக்கி போயிட்டால் மேல் நோக்கி வரவே முடியாது. இல்லை, பிராமணர்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லாஜிக்கலாக யோசித்தாலே வாய்ப்பே இல்லை. இல்லையா, எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க, போக போக விட்டுட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. அது வாய்ப்பு இருக்குதா? இல்லையா? அந்த மாதிரி ஒரு போதை கொடுக்கக்கூடியது தான் அசைவ உணவுமே. அந்த மாதிரி அடிக்ஷன் கொடுக்கக்கூடியது தான் காமமும். இது எல்லாமே அதெல்லாம் விட அதிகமான அடிக்ஷனை கொடுக்கக்கூடியது. அசைவ உணவு சமைக்கலைன்றதுக்காக 70 வயசு தாத்தா அவருடைய மனைவியை கொல்றார். இன்னொரு தாத்தா அவருடைய மகன் குடும்பத்தையே வீட்டோட எரிக்கிறார், பிரியாணி போடலன்ட்டு. அந்த அளவுக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்க. இப்படி அடிக்ஷனாக இருக்கிறவங்கள அதிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய காரியத்தை ஆன்மீகவாதி பண்ணணுமா? வெளியில் இருக்கிறவங்களையும் பிடிச்சி போங்கடா, அங்கே போய் விழுங்கடா அப்படிங்கிற காரியத்தை ஆன்மீகவாதி பண்ணணுமா? ஸோ ஆன்மீகவாதிகளுக்கு அதாவது இது எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்கிற மாதிரி, பாவம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி அடிக்டிவ் பிஹேவியர்லேருந்து ஒரு சிலரால் வெளியிலே வர முடியாது, அது வேறு விஷயம். ஒரு சிலர் கொஞ்சம் அந்த உயிருக்கே அச்சுறுத்தல் வரும்போது இந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்துலேருந்து அந்த கடைசி நேரத்தில் விடுவாங்க. அதுவும் யாருன்னா அந்த செலிப்ரிட்டிஸ், அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் இருப்பாங்க, அதனால் அவங்களால வெளில வர முடியும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நடிகர் சரத்குமார் அவர்கள் அசைவ உணவு தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். பட் இப்போ சைவ உணவுக்கு மாறிட்டார். அதை தன்னுடைய மகளுக்கும் சொல்கிறார். அப்போ அவங்க மகள் சொல்கிறாங்களாம், டேடி எனக்கு இன்டெஸ்டைன் எல்லாம் காலியாகட்டும், லிவர் எல்லாம் காலியாகட்டும், கிட்னி எல்லாம் காலியாகட்டும், இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஸோ அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி, அவ்வளோ அடிக்ஷனாக இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன், ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து வெளியிலே வர முடியும். அந்த பிலீஃபை கொடுக்க வேண்டியவங்களே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அசைவ உணவை. ஆனால் இப்போ எனக்கு அருவருப்பாக இருக்குது என்னை நினைத்தால். ஏன்னா ஒரு மீன், அந்த குட்டி குட்டி மீன் எங்கள் ஊரில் சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் சமைப்பாங்க. அது பக்கத்தில் ஆறு ஓடும், அங்கேருந்து பிடிச்சி சமைப்பாங்க. அது பேர் நெத்திலியா என்னன்னு தெரியல, குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மீன். ஸோ அதை குழம்புல கொதிக்க வைக்கும்போது அப்படியே மிதக்கும் அது. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 5th என்ன படித்தேன்னு தெரில. ஸோ அப்போவே அதை அடிக்ட் ஆகி இருக்கிறேன். அப்போ எனக்கு ஏன் அதை பார்த்தா அருவருப்பு வரல? இல்லை, ஒரு உயிரை கொன்று, அது எவ்வளோ அருவருப்பான விஷயம் ஒரு உயிரை கொல்றதுன்றது. ஒரு உயிரை கொன்று சுவைக்காக ஒரு குழம்புல போட்டிருக்கிறாங்கன்றது எவ்வளோ கொடுமையான விஷயம். அந்த மனித செயலை கண்டு நாம் அருவருக்கணுமா இல்லையா? அது இல்லாமல் இருந்திருக்கிறேனே, கண்ணில் தண்ணி வரணும், அந்த மாதிரி காரியம் செய்யப்பட்டிருக்குது ஜீவராசிகளுக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது. ஆனால் அதுக்கு பதிலாக நாக்கில் தண்ணி வந்திருக்குது அப்படின்றது எவ்வளோ கொடூரமான விஷயம் இல்லையா? இன்றைக்கி நிறைய ரேப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இது தான் இல்லையா? கருணைப்பட வேண்டிய விஷயத்துக்கு பதிலாக வக்கரமான எண்ணங்கள் மேலோங்குது. கருணைப்பட வேண்டிய விஷயத்துக்கு வக்கரமான எண்ணங்கள் மேலோங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதே ஆற்றுல நாங்கள் அந்த தண்ணியெல்லாம் டேம் திறந்து விடும்போது நிறைய தண்ணி போகும். அதுக்கப்புறம் டேம் மூடினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே தண்ணி தேங்கும், அங்கங்கே நடந்து போகலாம், அங்கங்கே தேங்கும். அங்கெல்லாம் நிறைய மீன் மாட்டிக்கும். அதை பிடிச்சிட்டு கூட வரமாட்டோம். அதை பார்த்து ரசிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவ்வளோ சந்தோஷத்தை அது கொடுக்குது இல்லையா? அப்படி சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு உயிரை கொன்று இருக்கிறாங்களேன்ற எண்ணம் கூட வராமல் நம்ம வளர்ந்துருக்குறோமே, அப்படி வளரக்கூடாது யாரும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ இருக்குது இல்லையா? ஸோ அந்த அசைவ உணவே சாப்பிடாதவங்களுக்கு அதோடைய தாக்கம் தெரியல போல இருக்குது. அந்த அசைவ உணவுலேருந்து அது வெளியில் வந்த பிறகு தான் அதோடைய தாக்கம், அதோடைய பாவம், அது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரியுது. அதனால் அட்லீஸ்ட்டு நம்மளாவது அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அதை விடணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக சொல்லுங்களேன், அப்போல்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பிராமணர்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அதோடைய இதை இப்போ கூட பெங்காலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்காலில் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதை அப்படி புரிஞ்சிக்காமல் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு அங்கே மட்டும் சாப்பிட்டுட்ருக்க, அங்கே இன்னும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது தப்பு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னா, சைனாவில் பாம்பு கறி, முதலை கறியெல்லாம் சாப்பிடுவாங்களாம். உலகம் மனித இனமே அப்படி தான் சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. பாருங்கள், அதுக்கான உதாரணம் பாருங்கள், அங்கே இன்னும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. அந்த அந்த ஊர் திருவிழான்ட்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த கெடா வெட்டி சாமிக்கு படைக்கிறது அப்படின்னு படித்து அப்போ சாப்பிட்றதோடு சரி. அசைவ உணவு ஹோட்டலே இருக்காது, அதுக்குன்னு ஹோட்டல்லாம் இருக்கவே இருக்காது.
ஸோ இது வந்து அந்த வயதானவர்கள், அந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ சமீபமாக குறிப்பாக இந்த ஸ்கூல்லலாம் வந்து இதை சாப்பிட்டா ப்ரோட்டீன் அப்படி இப்படின்னு காட்டுறது, அந்த ப்ரூஸ்லி படம், பாடி பில்டிங், இதெல்லாம் பார்த்து பார்த்து குழந்தைங்க பிரெயின் வாஷ் ஆகி அதில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ ப்ரோட்டீனுக்கு அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ். இவ்வளோ நாள் சாப்பிடாமல் ஆரோக்கியமாக இருந்துமே, இப்போ தானே நிறைய நோய் வருது. அப்போ எங்கே நோய் வந்தது? ஸோ அசைவ உணவை தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பைபிள் குரான் கூட ஆரம்பத்தில் மனித இனம் மட்டும் கிடையாது, எந்த இனமுமே அசைவ உணவை சாப்பிடலை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆதியாகமம் நீங்கள் பைபிளில் முதல் அத்தியாயத்தில் முதல் பக்கத்திலே இதை பார்க்கலாம். அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாவரங்களை உணவாக கடவுள் படைத்தார் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் தண்ணீர் குடித்தது. அதோடைய அர்த்தம் என்னென்னா, சிங்கம் கூட இன்னொரு விலங்கு சாப்பிடல, புல்லை தான் சாப்பிட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அசைவ உணவை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் விட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பூமி இப்போ சொர்க்கமாக மீண்டும் மாறப்போகுது. சத்தியுகம், திரேதாகம் இது ரெண்டும் சேர்த்து சொர்க்கம், துவாபரக கலியுகம் ரெண்டும் சேர்த்து நரகம். ஸோ கலியுகத்தின் இறுதியில் தான் நம்ம மோசமாகி ஆன்மீகவாதிகள்லாம் நம்மளை தவறாக வழி நடத்தக்கூடிய யுகம். ஆனால் இப்போ சொர்க்கம் வரப்போகுது அப்படின்ற செய்தியை கடவுளே வந்து சொல்கிறார். நாங்கள் வந்து எந்த வேதத்தையும் படிச்சுட்டு சொல்லலை. வேதத்தை எழுதுனது மனிதர்கள் தான், மனிதர்கள் எழுதுனது தவறாகத்தான் இருக்கும். ஆக்சுவலாக ராமர் வந்து அந்த இது மீன் சாப்பிட்டாரு, சீதை பிரிஞ்சதுக்கப்புறம் தான் விட்டுட்டார். இங்கே விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு மோசமான குணமுள்ளவர்கள் கடைசியில் நல்ல குணத்தை அடையிறது தான் அந்த கதைகள். எல்லா கதையுமே, ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், அர்ஜுனன் போகிற இடமெல்லாம் கல்யாணம் பண்ணுவான். கடைசியில் சொர்க்கலோக பெண்ணே எதிர வந்து அவன் மீது ஆசைப்படும்போது கூட தாயேன்னு வணங்கிட்டு போவான். ஸோ அப்படி அவனுடைய குணம் மாற்றம் அப்படி ஆகுது. அப்படி ஆகிறதுக்கு காரணம் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்து அவங்க குணத்தை மாற்றுறார். இயேசு கோபக்காரராக இருப்பார். கடைசியில் விழா எலும்பில் ஈட்டியால் குத்துறவனையே அவன் தெரியாமல் பண்ணுறான், மன்னிச்சுக்கோங்கன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டுறவராக மாறுறார். ஸோ அது மாதிரி நபி கூட கடைசியில் தன்னை கொல்ல வந்தவங்களே மன்னிக்கிறார் அப்படின்னு வரும். ஸோ அப்படி ஒரு கீழான நிலையிலேருந்து மேன்மை நிலையை அடையிறத தான் இது போதிக்குது. இது புரிஞ்சிக்காமல் அவங்க அப்படி பண்ணாங்க, அப்போ மற்றவங்க பண்ணால் தப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்பீச்சை கேட்டாங்கன்னா என்ன தோணும்? தானே சாப்பிட தான் செய்வாங்க. ஸோ இப்போ மறுபடியும் சிங்கமும் பசும் ஒன்றாக ஒரே நீரோடையில் தண்ணீர் குடிக்கும் காலம் வரப்போகுது. அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். அதற்கான சக்தி எப்படி வரும்? ஏன்னா கரிமீன் மட்டும் இல்லை, காமம் கூட அங்கே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் கோயில்களில் பார்க்குறது எல்லாம் சில ஆபாச சிலைகள்லாம் இந்த கலியுகத்தின் இறுதி அந்த நேரத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இறைவன் வரும்போது இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறதுக்காக அப்படி இருக்குது. ஆனால் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு காலத்தில் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படி புரிஞ்சுக்கிறோம். இப்போ தான் இந்த மோசமான காலத்தில் இருக்கிறோன்றதை அவங்களுக்கு உணர முடியல. ஸோ அப்போ கடவுள் சொல்கிறாரு, புலனின்பத்தினால நீங்கள் நிறைய பாவம் பண்ணுறீங்க, அதுக்கு அடிப்படை காரணம் உங்களை உடம்புன்னு நினச்சிக்கிறது தான். ஆனால் நீங்கள் உண்மையிலே இந்த அழியக்கூடிய உடம்பு கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை கடவுள் சிவபெருமான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? மறுபடியும் உங்களை ஆத்மானு உணருங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் காமம் கூட இல்லாமல் இருக்க முடிஞ்சது. அவ்வளோ அழகாக ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க, சின்ன சலனம் கூட இல்லாமல் இருந்தீங்க. ஸோ அதே நிலையை இப்போ நீங்கள் அடையணுன்னா இல்லையா, அப்படி ஒரு செம்ம அழகாக ஒரு பெண் வந்து ராமர் முன்னாடி நிற்கிறா. ஆனால் ராமர் மயங்கலை. அப்போ எப்படி அவருக்கு அந்த சக்தி வந்தது அப்படிங்கிறது அதில் சொல்லப்படலை. ஸோ சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக நாம் அப்படி ஆகிறோம். நம்மளுடைய கதை, இப்போதைய கதை அது.
மற்றபடி ஒரிஜினல் ராமர் கிருஷ்ணருடைய கதையெல்லாம் கிடையாது அது. ஏன்னா ராமர் சொர்க்கத்தில் வாழ்வார். சொர்க்கத்தில் இந்த மாதிரி சூர்பனகையோ ராவணனோ அந்த மாதிரி நபர்கள்லாம் அங்கே கிடையாது, இப்போ தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்பீங்க. எந்த அளவுக்கு இந்த புலன் இன்பத்திலலாம் கொஞ்சம் மூழ்கி இருக்கிறீங்க, வெளியில் வர முடியலையோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் லேட்டாக பிறப்பீங்க. இந்த ஞானத்தின்படி நடந்தால் ஓரளவாச்சும். இந்த ஞானத்தையே எடுக்கலைன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் ஆன பிறகே பிறப்போம், அது வரைக்கும் மேலே இருப்போம். ஒரு சிலர் கடைசியில் கூட பிறப்பாங்க. ஸோ கடைசியில் பிறந்து அவங்க என்ன சுகத்தை அனுபவிச்சிட முடியும்? இல்லை, ஏற்கனவே நரகமாக இருந்தாலும் அவங்களுடைய ஆயுள் காலத்தில் பாதி காலம் அவங்க சுகத்தை தான் அனுபவிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமான துக்கத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே 2500 வருடம் சொர்க்கம், அதுக்கப்புறம் நரகத்திலையுமே பாவம் செய்வோமே தவிர ஆரம்பத்தில் துக்கம் இருக்காது. ஸோ அப்போ 3/4 பங்கு சுகத்தை தான் அனுபவிக்க போகிறோம். இந்த அல்ப நாக்கு ருசிக்காக அதை நீங்கள் இழக்க போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் இங்கே மெயினாக பண்ண வேண்டியது ஆத்மான்னு ஒன்று சிவபரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க அந்த சக்தி வரும். இந்த ஞானத்தை இறைவன் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக சிவபெருமானுடைய ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம். அந்த முரளி கேட்குறவங்க தான் பிரம்மாகுமார் குமாரிகள். ஸோ ஒவ்வொரு பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இந்த முரளி முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இது மட்டும்தான் கடவுளே நேரடியாக பேசுகிறது. சரியான வழியை கடவுள் மட்டும்தான் போதிக்க முடியும். மனிதர்கள் எல்லாம் இந்த மாதிரி தவறான வழியைத்தான் போதிப்பாங்க. கேட்டால் வேதத்திலே இருக்குதுன்னுவாங்க. ஆமாம், வேதமும் மனிதர்கள் எழுதுனது தானே, அது மட்டும் கடவுள் எழுதுனதா இவங்க சொல்லிக்க வேண்டியது தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.